புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடியை கதறவிடும் அதிமுக சீனியர்கள், எதையும் கண்டு கொள்ளாமல் கடந்து செல்லும் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை அதிமுகவில் சேருங்க அப்படின்னு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னா, அழுத்தம் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் நிர்வாகிகள் சீனியர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கறத நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. ஏன்னா கட்சி ஒற்றுமைப்படும் போது தான், அனைவரும் ஒன்றிணைகிற போது தான் அந்த கட்சிக்கு வலுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, யாரும் கட்சியில் சேர்த்து அதிமுக வலுவாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஏற்கனவே வலுவாக தாங்க இருக்கிறோம், மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறோம். திமுகவை வீழ்த்துவதற்கு அனைத்து வியூகங்களையும் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். எங்கள் கட்சியில் நீங்கள் சொல்கிற அந்த XRY, அதை ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவர்களை இணைக்கிறதுனால அதிமுக ஒன்றும் வலுவாக வந்து விடாதுங்க. ஏற்கனவே வலுவாக இருக்கிற போது அவங்க எதுக்குங்க எனக்கு அப்படிங்கிற நிலைப்பாடோட எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள். ஆனால் சீனியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா கட்சி பிளவுபட்டு விரிசலோடு இருக்கிறது. தொண்டர்களுக்கு அது ஆரோக்கியமானதல்ல. தேர்தல் களத்தில் அது ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்காதுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அது யாரால அப்படின்னா, தொண்டர்கள் மத்தியில் இருக்குது, நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அழுத்தம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாங்க, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுறது, அவங்கள சேர்த்தனா எனக்கு தான் சிக்கல், எனக்கு தான் பிரச்சனைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கிறது. கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற உயர் பதவி, இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலையில் இடி இருக்கக்கூடிய வகையில் இந்த ரெண்டு பிரச்சனையும் பூதாகாரமாக வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இரட்டை கட்சியில் இரண்டு பிளவுகள் பிரிகின்ற போது அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு, இவர்களுக்கு கொடுப்பதா, இபிஎஸ் கொடுப்பதா, ஓபிஎஸ் கொடுப்பதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருகின்ற போது நீதிமன்றமோ இல்லை தேர்தல் ஆணையமோ அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டாலும், ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவது, கூட்டணி உறுதிப்பாடு நிலையானது, முடி தெல்ல தெளிவாக எடுத்து விட்டார்கள் அப்படின்னா இரட்டை இலை சின்னத்திற்கு பிரச்சனை வராது. ஏன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக இணைகின்ற போது சின்னத்துக்கு எப்படி பிரச்சனை வரும்? பிரச்சனை வராது. இந்த தைரியத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள். பாஜக கூட்டணியில் அதிமுக இணையாத பொழுது இரட்டை இலை சின்னத்துக்கோ கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கோ பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை கட்சியை தொடங்கிய போது அந்த பைலாவில் குறிப்பிட்ட இருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பில் தொண்டர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. தொண்டர்கள் எல்லாம் அவருடைய ஒற்றுமையை பலப்படுத்துகிற வகையில், அவருடைய உரிமையை காக்குகின்ற வகையில் தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமையை, அந்த சட்ட விதிமுறைகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறது. நாளைக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அது எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு விதமான பதிலை கொடுக்கக்கூடிய வகையில் திசை திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதிருப்தியும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. இன்றைய லெவலில் கட்சியினுடைய தலைமை நான், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான், என் கீழே கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்கள் பலம் தான் எனக்கு முக்கியம், நிர்வாகிகள் என் கூட இருக்கிறாங்க, எனக்கு இதுக்கு மேலே என்னங்க கவலை எனக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள். ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுக்குதுங்கெல்லாம் அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. நான்லாம் என் கட்சியில் நான் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறேன், எந்த பலவீனமோ எந்த சரிவும் கிடையாது, நாங்கள் தெளிவாக பலமோடு இருக்கிறோம், எங்களுடைய ஒரே எதிரி திமுக அப்படின்னு திட்டவட்டமாக தெரிக்க விட்டு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிப்போம்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு தெம்பாக அவருடைய மன ஓட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது, நெருங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக அதிமுக கூட்டணியை ஓகே சொல்லுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட தேர்தலுக்கு கூட்டணிங்கிறது, ஒரு மெகா கூட்டணிங்கிறது பாஜகவுக்கும் முக்கியம், அதிமுகவுக்கும் முக்கியங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகனுடைய உட்கட்சி பிரச்சனை வேறு பக்கம் இருந்தாலும் பாஜகவில் பார்த்தீங்கன்னா மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பாஜக அடுத்த கட்டத்திற்கு அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சி பாதையில் தொண்டர்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி விகிதத்தில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி
பழனிசாமி உற்று நோக்கக்கூடிய அரசியல் அந்த கணக்கு வந்து பாஜகவுடன் நம்ம இந்த முறை தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சார்பில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. விரைவில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்து விட்டால் மெகா கூட்டணி அமைய ஒரு சூழல் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மெகா வெற்றி பெறுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மெகா கூட்டணி கணக்கோட காய் நகர்த்தக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடுன்னு வருகிற பொழுது கட்சியை ஒன்றுபடுத்தணும், ஒற்றுமைப்படுத்தணுங்கிற அதில் ஒரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்து இவர்களை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் பொய்யான விஷயங்க. எங்களுக்கு யாரும் எந்த அழுத்தம் கொடுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்கிட்ட பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் வருதோ இல்லையோ, அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு அதிர்வலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது உண்மையான செய்தியாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இணைந்தால் மட்டும் போதுமா? கட்சி ஒற்றுமை இருக்க வேண்டாமா? பலப்படுத்த வேண்டாமா? வலுப்படுத்த வேண்டாமா? ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறாருன்னா, ஏங்க ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் எங்கே இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும், பாஜகவுடைய ஆதரவில் இருக்கிறாங்க. நான் பாஜக கூட்டணியில் போனால் கூட அந்த ஓட்டுகள் எப்படிங்க சிதறும்? அதனால தாங்க நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் போகாமல் எங்களுக்கே வந்து வாக்குகள் விழுவதற்குள்ள வேலையை நான் செஞ்சிட்ருக்குறோம். அதுதான் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சவால் விட்டு பேசக்கூடிய அந்த மனப்போக்குங்கிறது, அந்த தைரியங்கிறது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகத்தில் அவருடைய அடுத்தடுத்து வைக்கக்கூடிய தேர்தல் வியூகம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு பலிக்குமா அப்படிங்கிறது தான் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம்.